நமஸ்காரம். உங்களோட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் டைம் பேசும்போது அமத்தியா அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றேன் அடுத்த வீடியோல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு இருந்து இந்த அமத்தியாவை பத்தியும் விவரமா படிச்சு அதை பத்தி ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னு நிறைய இருக்கு. இதுல ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலாம். இந்த அமத்தியா அண்ட் பர்டிகுலர்லி அமத்தியா அட் ஓல்ட் ஏஜ் அது எப்படி அஃபெக்ட் பண்றது. அந்த அமத்தியா அமத்தியா அப்படின்னாக்க அது ஒரு கிரீக் வேர்டு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க வில்ஃபுல் இக்னோரன்ஸ். அதாவது இது சும்மா அறிவு குறைவானவாளுக்கு பொருத்தமானது, இல்ல படிப்பு கம்மியானவாளுக்கு பொருத்தமானது, இல்ல உலக அறிவே இல்லாதவாளுக்கு பொருத்தமானது இல்ல. இதெல்லாம் நிறைய இருக்கிறவாளுக்கு பொருத்தமானது. எப்படின்னா ரொம்ப படிச்சிருப்பான், நிறைய படிச்சிருப்பான். ஆனா திஸ் இஸ் அ வில்ஃபுல் இக்னோரன்ஸ். எனவே ரெஃப்யூசல் டு லேர்ன். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன சொல்றேனோ அதுதான் சரி, மற்றதெல்லாம் தப்பு. எனக்கு புதுசா ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் உண்மையும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதாவது அதை பத்தி அனலைஸ் பண்ணி பகுத்து அறிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ரிஜெக்ஷன், அவ்வளவுதான். ஒத்துக்க மாட்டேன். இது நிறைய பேருக்கு இருக்கும். இதை மூர்க்கத்தனம் அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்றதுதான் சரி, நீ என்ன சொன்னாலும் தப்பு அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு விதமான வெறி செயல், ஒரு மூர்க்கத்தனம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில இது பரவலா இருக்கிறத பார்த்தேன். ஏதாவது ஒருத்தர்கிட்ட இருந்திருந்தா ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். பரவலா இருக்கிறத பார்த்தேன். நல்லா படிச்சவா, ரொம்ப படிச்சவா, நல்ல நல்ல போஸ்ட்ல இருந்தவா, பொசிஷன்ல இருந்தவா, நல்ல ஏஜ் ஆயிடுத்து. அதனால இதை பத்தி எனக்கு இன்னும் ஜாஸ்தி படிக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில் இதை பத்தி படிச்சேன். எதுக்கு இதை சொல்றேன், எதுக்கு இந்த அமத்தியாவை பத்தி பேசுறேன்னாக்க, வயசான காலத்துல இதை ஒரு மனோவியாதினே சொல்லலாம். அதாவது மூளை சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை இது. ஆனா என்ன அப்படின்னாக்க, நான் தான் அப்படின்னு ஒரு பெரிய பீடத்துல உட்கார்ந்து இருக்குமே, அந்த பீடம் சரிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம், லூசிங் ஐடென்டிட்டி, லேக் ஆஃப் ஹியூமிலிட்டி, பணிவில்லாத ஒரு ஒரு அரகன்ஸ். இன்னொன்னு an immense desire to remain in control. குடும்பத்துல மட்டும் இல்ல, வெளியிலயும் அக்கம் பக்கத்துலயும் நம்ம தான் கண்ட்ரோல்ல இருக்கணும், ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஃபேமிலியில மட்டும் இல்லை, இப்பெல்லாம் யாருமே யார் கண்ட்ரோல்லையும் வரத்துக்கு ரெடியாவே இல்லை. யாரும் யாரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கவும் வேண்டாம், வச்சுக்கவும் முடியாது. வீட்டுக்குள்ளேயே முடியாது, வெளியில என்னத்துக்கு. இதெல்லாம் தான் இவளை படாத பாடுபடுத்தும். எப்படிலாம் பாடுபடுத்தும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட அடுத்து வர வீடியோக்குள்ள நான் சொல்றேன். தேங்க்யூ, see you again.